அடுத்த வார்த்தையை நாம் கேட்போம். மத்தியில் எல்டர் டைட்டஸ் அவர்கள் வந்து 4வது வார்த்தையை நமக்கு தியானிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை கூடி சேர வச்ச உன் தயவுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சடங்காச்சாரமாக நாங்கள் பண்ணல, கர்த்தரை நினைவு கூறுகிறோம். தேவனுடைய வல்லமை இங்கே விளங்குவதாக. ஏசப்பா, இங்கே இருக்க ஒவ்வொரு மீதும், ஆன்லைனில் பார்த்துருக்க ஒவ்வொரு மீதும், எங்கள் மீதும் ஆவியானவர் பேசி பெரிய காரியங்களை செய்வீராக. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஹல்லேலூயா. பாவ சேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டி அவர் தூக்கினார். பாவ சேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டி அவர் தூக்கினார். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. பாடுங்க, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. வானங்களை படைத்தவரை பாடுவோம், வானப்பரனேசுவை கொண்டாடுவோம். வானங்களை படைத்தவரை பாடுவோம், வானப்பரனேசுவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. பாரில் வந்த பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டு கொண்டாரே. பாரில் வந்த பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டு கொண்டாரே. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஓ, இந்த பாடல் சொல்ற மாதிரி பாரில் வந்த பரலோக நாயகன் ஏதோ இறங்கி வந்தார்னா அவர் ஹீ இஸ் த ஹீரோ ஆஃப் த ஹெவன். பரலோகத்தில் ஒரு கதாநாயகன். இப்போ நம்ம வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேதத்தில் எவ்ரி புக் ஹேஸ் எ ஹீரோ. இந்த புக்கோட ஹீரோ ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஹீ இஸ் அ ஹீரோ. உங்களுக்கு நம்மளுக்காக மறிச்சவர் ஏதோ ஒரு குற்றுயிராக இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் கார்னரில் இருந்தவர் கிடையாது. அவர் ஒரு பெரிய ஒரு பாரில் இருந்த பரலோகத்தின் நாயகன். நாட் ஈவன் earthly ஹீரோ கிடையாது, ஹெவன்லி ஹீரோ. நம்மளுக்காக மறிச்சிருக்காரு, நம்மளுக்காக ரத்தம் சிந்தினாரு, நமக்காக பாடுகளை அனுபவிச்சாருன்னா இட்ஸ் நாட் அ காமன் திங். ஏதோ சாதாரண காரியம் இல்லை. ஒரு ஹீரோவுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. எதுக்காகனா என்ன ஹீரோவாக்க. ஹல்லேலூயா, உங்கள் எல்லாத்தையும் ஹீரோவாக்க. இப்போ நம்ம படிக்க போகிற வசனம் இந்த 7 வார்த்தைகளில் ரொம்பவே ஆண்டவர் வியாகுலப்பட்டு, அதாவது சில பேர் சொல்லுவாங்க ஓரளவுக்கு நெகட்டிவ் அளவுக்கு பேசிட்டாங்கன்னு. என்ன வசனம்னா மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், மத்தேயு 27:47 ரெண்டு ஒன்று தான் சொல்லுது. மார்க் 15:34 அது என்ன சொல்லுன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவர் இந்த 7 வார்த்தைகளில் ரொம்ப, அதாவது அந்த தாக்கம், அவருடைய வலி, அவருடைய வேதனை, அவர் ரத்தம் சிந்துதல், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வியாகுலப்பட்டுட்டே இருக்காரு சிலுவையில். அதாவது 2 விஷயத்தை பார்க்குறோம். கெத்செமனேல அவர் வேர்வையோட ரத்தமும் சிந்தினார். அது முடித்தோடனே இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்பவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? மார்க் 15:34, மத்தேயு 27:46. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். வசனம் இப்படி சொல்லுது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, இது அர்மீனிய பாஷை, அர்மீனியன் லாங்குவேஜில் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு இங்கிலீஷில் மை காட் ஒய் ஹாவ் யூ ஃபர்சேக்கன் மீ. அப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு ஒரு வியாகுலத்தோடு ஆண்டவர் கேட்குறாரு. ஸோ
தியானிக்கும் போது ஆவியானவற்றை நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே நீங்கள் கைவிடாத தேவன். ஆனால் ஆண்டவரே இப்படி சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? இதைத்தான் ஒரு சின்ன டீப் டைவ் பண்ணலாம், கொஞ்சம் ஆழமாக போகணும்னு விரும்புகிறேன். 9 மணி நேரம்னாக்கா மதியானம் 3 o'clock, சரிங்களா? 3 மணி நேரத்தில் அந்த உஷ்ணம், அந்த தாக்கம், அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த கஷ்டத்தோட ஆண்டவர் வந்து சொல்கிற காரியம், ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு உண்டான காரணம். அதுக்கு முன்னாடி தேவனை நம்ம ஒருவேளை ஆராய்ஞ்சு பார்த்தோம், ஒருவேளை இல்லை, கண்டிப்பாக தேவனையோட கேரக்டர் நம்ம புரிஞ்சுக்கணும். யோசுவா 1 அதிகாரம் 5 இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பலங்கொண்டு திடமனதாக இரு, திகையாதே கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஏன்னா ஏசப்பா வந்து அவர் தான் கர்த்தர் சொன்னது. ஆனால் மனுஷ ரூபத்தில் வரும்போது பிசாசு சோதிக்கும் போது 3 டைமு வசனத்தினால மேற்கொண்டவர். வேதம் தான் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் மறக்கவே இல்லை. ஒரு வேளை மறந்துருப்பார்னா இல்லை, அவர் மறக்கக்கூடிய ஆண்டவரே கிடையாது. அவர் நான் உன்னை விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னாரு. அதே யோசுவா 1 அதிகாரம் 9 நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தியாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உன் கூட இருக்காரு, உன்னை விட்டு விலகவே இல்லை, உன்னை கைவிடவே இல்லைன்றாரு. இதுக்கு இன்னும் 2 வசனமும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யோசுவாட்ட தான் சொன்னார்னா, யோசுவாக்கு முன்னாடி மோசேட்ட சொல்லிட்டாரு, மோசே உன்னுக்கு தாண்டி யோசுவா தான் வரப்போறான்னு மோசேட்டையும் ஆண்டவர் சொல்றாரு. உபாகமம் 31 அதிகாரம் 6 உபாகமம் 31:6. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்காரு. இதே நீங்கள் 8 படிச்சுங்க, அதே அதிகாரத்தில் 8 படிச்சிங்கன்னா உபாகமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னை விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னா, அந்த இடத்துல என்ன காரணத்துக்காக ஆண்டவர் வந்து ஏன் என்னை கைவிட்டேன்னு கேட்டார். வாட் மேட் ஜீசஸ் டு ரியலி கன்வே தட், அந்த வார்த்தையை வாட் மேட் ஜீசஸ் டு அட்டர் தட் வேர்டு, எதுக்காக ஆண்டவர் சொன்னார்? சரி, ஒரு சின்ன கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களை கைவிடுவேன் இல்லை கைவிட்டேன் அப்படின்ற வார்த்தை வேதத்தில் இருக்கா? இருக்கா இல்லையா? ப்ளீஸ் டாக். இருக்கு, இருக்குன்னு கையை தூக்கி காமியே. இருக்கு, இருக்கு. தேங்க்யூ. என்னன்னா ஏசாயா 54 அதிகாரம் 7 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன், இமைப்பொழுதை கைவிட்டேன். ஸோ இந்த காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி we have to go to past and come back. அதாவது அவர் இருந்த இப்போ ஏசு கிறிஸ்து மரிக்கிற இடத்துல இருந்ததுலேருந்து முன்னாடி ஆதி காலத்தில் சொன்ன போய் திருப்பி இப்போ ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்ல போகிறாருன்னு அப்படி நம்ம பார்க்கலாம் வேகமாக. ஆண்டவர் வந்து உங்களை குறித்து ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு. நம்மளை அழைக்கும் போதே வசனம் சொன்னார்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக சொல்லலை, இல்லை ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளை குறித்து வந்து சில விஷயத்தை இந்த காரியத்தை செய்யினானோ அது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக சொல்லலை. இதை தான் நான் சொல்கிறேன். ஹீ ஹேஸ் அ பர்பஸ். நான் அவர் சொல்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் இதை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போகட்டுமா ஆண்டவர், ஏன்னா வேண்டான்னு சொல்லுவார், ஆனால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நம்ம ஆண்டவர் என்ன இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காருன்னு சில டைம் டென்ஷன் ஆகிடுறோம். அதுதான் பிரச்சனை. ஆண்டவருடைய ஹார்ட்டை இல்லை அவருடைய தொலைநோக்கு பார்வையை புரிஞ்சுட்டோம் எல்லாமே சூப்பராக, அதாவது சகலம்னு நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற தேவன். இப்போ இமைப்பொழுது கைவிட்டேன் அப்படின்னா அந்த இமைப்பொழுதுனா விங்க், அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், ஃபார் அ ஸ்மால் மோமெண்ட் அப்படின்னாரு. இந்த மோமெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து நல்லது. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கிவ் மீ அ மினிட்னு சொல்ல மாட்டோம், கிவ் மீ அ மோமெண்ட்னுவோம். இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா a minute can be defined, a moment cannot be defined. இது என்ன நான் தமிழில் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் போதும். ஏன்னா ஒரு நிமிஷம்னா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அந்த கொஞ்சம் எப்படி எவ்வளோ வேணாலும் போகலாம்.
சரிங்களா? அதுதான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக சொன்னாங்க. ஸோ இமைப்பொழுது அப்படின்றது ஆண்டவர் ரொம்ப நாளும் தள்ளிட்டு போல ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடித்தார். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம், அது கொஞ்சம் வசனங்களை படிப்போம். ஃபஸ்ட்டு வசனத்திலிருந்தே. ஹalleluya. சரி, இங்கே ஃப்ரீஸ் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் ஆழமாக போகலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய ஏக புத்திரனை பலியிடணும்னு சொல்கிறாரு. நிறைய பேத்துக்கு கொஸ்டின், ஆண்டவர் வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு ஆபிரகாம் பிடிச்ச காரியத்தையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்கிறாரு? நிறைய பேருக்கு தோணலாம், ஒய் டஸ் காட் ப்ளே வித் மை எமோஷன்? ஏன்னா சில இடத்துல வந்து ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு பிடிச்ச காரியத்தையே நீங்கள் வந்து விட்டு கொடுக்க சொல்கிறீங்க? ஸோ நான் சொல்கிறேன், இன்கேஸ் அந்த மாதிரி காரியம் நடக்குதுன்னா ஆண்டவர் ப்ரொஃபட்டிக்காக க்ளோரியஸாக பிரேக் த்ரூக்காக சில காரியங்களை செய்வார். அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப கிளியராக புரியும். சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான அந்த இதுக்கார சொல்லணுன்னா, உன் நேசகுமாரன், ரொம்ப நேசிக்கிற குமாரன் இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு. ஆண்டவர் வந்து இந்த லொக்கேஷனும் ஷேர் பண்ணிட்டாரு. எங்கேயோ போய் பலி கொடுன்னு சொல்ல, நான் சொல்கிறேன் மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு ஒரு, அதாவது அதுலேருந்து ஒரு லொக்கேஷன் உனக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அங்கே உனக்கு குறிக்கும் மலைகளிலே ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு மோரியான் மலை இருக்குது, அதில் குறிப்பிட்ட இடத்துல, நான் சொல்கிற இடத்துல அவனை தகன பலினா பேர்ன்ட் ஆஃபரிங்காக பண்ணு அப்படின்றாரு. ஸ்பெசிஃபிக்காக அக்யூரேட்டாக இதைத்தான் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சரி, தகன பலி அப்படின்னா என்ன? வேதத்தில் லேவியராகம புஸ்தகத்தில் ஆண்டவர் எத்தனை விதமான பலியை சொல்கிறாருன்னா, 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா 6 விதமான பலிகளை ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. படிக்கிறேன். சர்வாங்க தகன பலிக்கும், போஜன பலிக்கும், பாவ நிவாரண பலிக்கும், குற்ற நிவாரண பலிக்கும், பிரதிஷ்டை பலிக்கும், சமாதான பலிக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு அனிமலை கொண்டு போய் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அனிமலை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோன்னா, அதாவது பிளட்டு சம்மந்தப்பட்டிருக்குது. அனிமல்னு சொல்ல ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்டமான பலிகள் இருக்குன்னா 6 விதமான பலிகள் இருக்கு. சரிங்களா? சர்வாங்க தகன பலி, பேர்ன்ட் ஆஃபரிங், போஜன பலி, கிரெயின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலினா கில்ட் ஆஃபரிங், சின் ஆஃபரிங், பிரதிஷ்டை பலி, ஆர்டினேஷன் ஆஃபரிங், சமாதான பலி. இந்த சமாதான பலி வந்து பேர் வந்து கான்சக்ரேஷன் ஆஃபரிங் இருக்கு, பீஸ் ஆஃபரிங், சரிங்களா? இதை தவிர்த்து இன்னொரு பலி இருக்குமானா அது பேர் அசைவாட்டும் பலி அப்படின்னு சொல்கிறாங்க. வேவ் ஆஃபரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரத்தம் சம்மந்தப்பட்டு வரல, அதனால இங்கே இல்லை. சரிங்களா? 6 விதமான பலி. இதில் ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொன்னது, நீ ஃபஸ்ட்டு பலியை பண்ணு, என்னன்னா சர்வாங்க தகன பலி. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பலி வெட்டி ரத்தமும் வரும், வெளியே வரும், அங்கே வந்து கட்டையை வச்சு எரிக்கணும். திஸ் இஸ் தி பேர்ன்ட் ஆஃபரிங். நீ பேர்ன்ட் ஆஃபரிங்காக பண்ணுன்ட்டாரு. நினச்சி பாருங்களேன், உன் பையனை வந்து நீ வந்து கொல்லு, வேற யாராச்சும் கையில் கொடுத்துரு அப்படின்னு கூட சொல்ல, நீயே கொல்லணும், நீயே வெட்டணும், நீயே கட்டை மேலே வைக்கணும், நீயே அக்கினி போடணும், நீயே எரிக்கணும். இது வந்து மனுஷனுடைய இருதயத்துக்கு ஐயோ இவ்வளோ கஷ்டமான விஷயம். அதை முடியாது. ஏன்னா நேசகுமாரன், the person whom you love the most, உனக்கு இனி வாழ்க்கையில் எல்லாமே இவங்க தான் அப்படின்றவங்கள நீ கொண்டு போய் கொடூரமாக கொல்லணும், இதை பண்ணும், எரிக்கணும், அதை நீ பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ ஏப்ரஹாம்க்கு என்னன்னா கீழ்ப்படிஞ்சாரு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக இருக்கே ஆண்டவரே அப்படின்னாலும் நம்ம யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவர் வந்து ஏதோ நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, இல்லை, உனக்கு இடத்தையும் மலையும் சொல்கிறேன், இடத்தையும் சொல்கிறேன், என்ன சாக்ரிஃபைஸ்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆபிரகாம் போகிறாரு. ஸோ இன்னைக்கு மேலே வர வசனங்கள், அந்த ஜேர்னியை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏசு கிறிஸ்து தனியாக
மலை மேலே சிலுவையை சுமந்து போல பிதாவோடு பயணம் செய்தார். இதை தான் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம். இப்போத்துக்கு பார்த்துங்க, he did not travel alone as Jesus, he traveled along with the Father God. கவனமாக கேளுங்க, என்ன ரொம்ப முக்கியம். இப்போ 3ஆம் வசனம் படிக்கும்போது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். சரிங்களா? அப்போது கழுதை இருக்குது, 2 வேலைக்காரர் இருக்காங்க, கட்டை இருக்குது, ஈசாக்கு இருக்காங்க, ஆபிரகாம் இருக்காங்க. ஸோ ஜேர்னி இவங்க இது மூலமாக போகுது. இப்போ இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே பயணம் செய்தார். ஃபஸ்ட்டு ஃபினி போன வர சொன்னார், 2 கழுதைங்க மேலேயும் பண்ணார் அப்படின்னு, கழுதை குட்டி. ஆனால் இங்கே வந்து அப்போ ஈசாக்கும் இருந்தாங்க, ஆபிரகாம் போனாங்க, 2 கழுதை இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தில் குறிப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையானாலும் அவ்விடம் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்ப வருவோம். ஆபிரகாம் சொன்ன பெரிய ப்ராஃபிட். ஏப்ரஹாம் வாஸ் அ ப்ராஃபிட். நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும்னா, ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே ஏப்ரஹாம் டிஸ்டர்பே ஆகலை. ஏன் அப்படின்னா, இது தாங்க ப்ரொஃபட்டிக் வேர்டு. என்னன்னா, நானும் ஈசாக்கும் போய் ஆண்டவரை தொழுதுட்டு திரும்ப வருவோம். I will not come alone, I will come along with Isaac. ஏன்னா என் ஆண்டவர் பற்றி தெரியும், என் எமோஷனோட ப்ளே பண்ணுற ஆண்டவர் கிடையாது. என்னுடைய உணர்வுகளை அவர் மரியாதை தர ஆண்டவர், என்னுடைய மன வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர், எனக்கு குறித்ததை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஒரு ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் கொடுத்தாருன்னா திரும்பி எடுக்கிற ஆண்டவர் இல்லை, நித்தியமாக என்னோடு கொடுக்குற ஆண்டவர். இந்த ஆண்டவருடைய கேரக்டரை நம்ம புரிஞ்சிட்டோம்னா தீர்க்க தரிசனம் வாழ்க்கையில் தெரியும், ஆண்டவர் செய்ய போகிற காரியம் தெரியும். அவர் உங்களை கொள்ளையாடுகிற தேவன் இல்லை, அவர் உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற தேவன். புரிஞ்சு கொண்டவங்க புரிஞ்சு கொண்டு வண்ணமா கை தட்டி ஆண்டவர் ஒரு துதி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Abraham was a prophet. ஆண்டவரோட பேசினவன், நாங்க அவ்விடம் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். இதுதான் நிச்சயம். This is how you became the father of faith. ஏன்னா எபிரேயரில் படிக்கிறோம், காணப்படாதவைகள், அதாவது நம்ம விசுவாசம் என்பதுன்னு ஒரு டெஃபினிஷனே இருக்குது. எப்படி பண்ணாங்க? ஏப்ரஹாம் செட், ஏன் விசுவாச கண்ணில் பார்க்குற, நாங்கள் போகிறோம், ஐ டோன்ட் நோ என்ன ஆக போகுது, ஆனால் தொழுது கொள்வோம், திரும்ப வருவோம். ஹல்லேலூயா. அடுத்தது 5ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி காத்திருங்கள், நானும் இதை படிச்சிட்டோம். 6வது, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் போனார்கள். ஏன்னா நெருப்பும் கத்தியும் எதுக்குன்னா, சர்வாங்க தகன பலி வெட்டணும், அவ நெருப்பு வைக்கணும். சரி, முக்கியமாக ஒரு காரியத்தை பாருங்க, இந்த 2 பேர் ட்ராவல் பண்ணும்போது ஃபாதர் அண்ட் சன், ஆபிரகாம் ஈசாக்கு. இதே நீங்கள் கல்வாரி பிக்சரில் கொண்டு வாங்க, ஜீசஸ் வராரு, ஈசாக்கு மேலே என்ன இருக்குங்க? கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து. ஹல்லேலூயா. when Jesus carried that cross, பிதாவானவர் கட்டையெடுத்து இவர் மேலே வச்சார். ஆனால் God was traveling with Jesus. பிதாவான தேவன் இயேசுவோட கூட பயணிச்சார். நம்ம கண்ணில் பார்க்கல, ஏன்னா அவர் மகிமையின் ஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, கையில் ஒரு கத்தி, தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம். ஏன்னா 2 பேர் வந்தாச்சு. 3வது என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் வேணுங்க. ஏன்னா 3 தான் ட்ராவல் பண்ணுற தேவனுடைய வார்த்தை இருக்குது, அக்கினிமயமான ஆவியானவரும் கூட சேர்ந்து பயங்கி நிற்கிறாங்க. ஏன்னா ஏப்ரஹாம் நோ த பர்பஸ். என்னன்னா, நாங்கள் போய் திரும்ப வருவோம், ஆனால் இது மூலமாக பெரிய காரியம் நடக்க போகுது. ஸோ ஜீசஸ் நியூ த பர்பஸ். இயேசு கிறிஸ்து நான் செய்ய போகிறது என்ன நன்கு அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இப்போ குமாரன் ஈசாக்கு மேலே விறகு இருக்குது, ஸோ இயேசு கிறிஸ்து மேலே சிலுவை இருக்குது, கூடவே பிதா பயணிக்கிறாரு, கையில் பட்டயம் இருக்குது, அக்கினியும் இருக்குது. ஹல்லேலூயா. 7ஆம் வசனம், அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ அப்படின்னார். ஸோ தகப்பனுக்கும் மகனுக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ என் தேவனே என்னை கைவிட்டீர்னா, நான் அந்த வார்த்தையை வெளியே சொன்னார், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆவியில் பிதா கூட கான்வர்சேஷன் பண்ணியிருப்பார் அப்படின்று நான் விசுவாசிக்கிறேன்.
நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிப்பீடத்தில் அடுக்கிய கட்டையின் மேல் அவனை கிடத்தினான். ஸோ இது எதுவுமே தெரியாமல் இன்னசென்ட்டாக ஈசாக்கு இருந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை விஷயத்தையும் ஈசாக் பார்க்குறாரு. என்னென்னா பலிப்பீடத்தை கட்டுறாரு, அது மேலே கட்டையும் வைக்கிறாரு, அதுக்கு மேலே ஈசாக்கையும் படுக்க வைக்கிறாரு. ஆட்டுக்குட்டி எங்கன்ட்டாரு. ஆனால் இவர் கர்த்தர் பார்த்துக்கலாம், நான் ஈசாக்கை படுக்க வைக்கிறாரு. ஈசாக்கு டென்ஷன் ஆகிட்டு, என்ன என்னையே கொடுக்குறீங்களா அப்படிலாம் கேட்கல. அப்போ பட்டயத்தை எடுக்கும்போது ஆண்டவர், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனே உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான். சடனாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடு தென்படுது, ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி. எப்படின்னா, வனாந்தரத்தில் எப்பொழுதுமே ஆடெல்லாம் மேய்ச்சல் உள்ள இடத்துல தான் இருக்கும். இது வனாந்தரமான இடம், மோரியான்ற மலை, அந்த மலை மேலே குறிப்பிட்ட இடம், அங்கே தகன பலி இருக்குது, அங்கே ஒரு ஆடு இருக்குது. ஸோ இந்த ஆட்டை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கா வேதத்தில் இருக்கான்னா, தெர் இஸ் அ வேர்ட் கால் ஸ்கேப் கோட், அப்படி இல்லாட்டி போக்காடு. நம்மளாம் பலியாடாக்கிட்டீங்களானால இப்படின்னு ஒரு வார்த்தை ஒரே இடத்துல வேதத்தில் வருது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏன் அங்கே ஒரு ஆடு வந்துச்சு? பட் அஃப்கோர்ஸ் நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கோம், அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால அதை கவர் பண்ணல. ஓகே, அவன் இப்படி படிங்க. தேங்க்யூ, ஹல்லேலூயா. இப்போ இங்கே வந்து ஆபிரகாம் பார்த்தது ஆட்டுக்கடா, இங்கிலீஷில் ரேம், ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, சரிங்களா? ஆனா இருக்கு. சடனாக அங்கே பார்க்குறாரு. நம்ம ஒரு டைம் பாஸ்டர் சன்னியோட மெசேஜ் கேட்டிருக்கோம், தலையில் வந்து கொம்பு வந்து முள்ளை மாட்டிகிட்டு இருந்துச்சு, அது என்ன இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுன்னு. அங்கே நான் போகல, ஏன்னா ஏற்கனவே இதுக்கு உண்டான வார்த்தைகள் நம்மளுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. பட் இந்த ஆடு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு முகாந்திரம் ஆரோனுக்கு லேட்டராக ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த காரியம், ஒரு பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடா தான் 20லேருந்து வரேன் கடைசி பார்க்க, உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்காக ஆள்வசமாக வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். மோரியா மலை எங்கே இருக்குன்னா, அப்போது வனாந்திரத்தில் இருந்துச்சு. வனாந்திரத்துக்கு மக்கள் செஞ்ச சகல பாவத்தையும் எல்லா மீறுதல்களையும் 2 கை பிரதான ஆசாரியன் வச்சு ஆட்டு தலை மேலே கடத்தி எல்லா பாவமும் ஊ மேலே தான் சொல்கிறோம், எங்களுக்கு எந்த பாவமும் இல்லைன்னு சொல்லி வனாந்திரத்துக்கு அனுப்பி விட்டுருவார். அடுத்த வசனம், அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்திற்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போக விட கடவன்.
ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வந்து தன் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தன் பிரவேசிக்கும் போது உடுத்தி இருந்த சணல் நூல் வஸ்திரங்களை கலைத்து அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலிகளையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலிகளையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்து. ஸோ சர்வாங்க தகன பலியா இந்த ஆட்டுக்கடாவை ஆண்டவர் பண்ணணும். இப்போ ஒரு ஆடு பார்க்குறோம். அதாவது ஆபிரகாம், நீங்கள் ஆதியாகமத்தில் போகும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு ஒரு ஆடு படுது. அது ஏதோ ஆக்சிடெண்ட்டாக வந்த ஆடு கிடையாது. இந்த வெள்ளாட்டுக்கடா தேவனால் தீர்மானிக்கப்பட்டு வனாந்தரத்துக்கு அனுப்பிவிடப்பட்டு முள்ளு வந்து தலையில் சுற்றி இருக்குது. சகல பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் ஆசாரியனால அதுக்கு வந்து அனுப்பப்பட்டு அந்த வெள்ளாட்டுக்கடா வனாந்தரத்துக்கு அனுப்பப்பட்டு அது பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பலி ஆட சர்வாங்க தகன பலியாக செலுத்தணும் அப்படின்றது தேவனுடைய நோக்கமாய் இருந்தது. ஹல்லேலூயா, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22:14 திருப்பி பேக் போவோம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எந்நாள் வரைக்குங்க? இந்நாள் வரைக்கும், டில் டுடே. 5000 வருஷம் இருக்கு. கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஏன்னா ஒரு ஆடை சர்வாங்க தகனமாக பலியிட்டதின் காரணமாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்புறம் கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, வானத்திலிருந்து இப்போ சடனாக ஆண்டவர் பேசினாரு, இப்போ வானத்திலிருந்து கூப்பிடுறாரு. சரிங்களா? கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடியால் நான் ஓகே இந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை வந்து சர்வாங்க தகன பலியாகவும் படைக்கப்படும். எதுக்கு இந்த 6 பலிகளை நான் படித்தேன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து மலையில் ஏறும் போது எந்தெந்த பலியாக இருந்தார்னா மற்ற 5 பலியும் இருக்குது. அந்த சர்வாங்க தகன பலி கடைசியாக சொல்கிறேன். என்னன்னா போஜன பலியானார். ஏன்னா ஜீவ அப்பம் நானேன்னு அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். பாவ நிவாரண பலியாகவும் குற்ற நிவாரண பலியாகவும் பிரதிஷ்டை பலியாகவும், என பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர் ஆவியானவர் பெற்றவர், ஃபெல்லோஷிப் சமாதான பலியாகவும் இருக்கப்பட்ட ஆண்டவர் சர்வாங்க தகன பலி. ஸோ ஒரே ஒரு காரியத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிச்சாரு. ஆனால் அவர் அக்கினியினால் எரிக்கப்படல. கரெக்டா? அக்கினால் எரிக்கப்பட்டாரா? இல்லை. கரெக்ட் தானே? ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த சர்வாங்க தகன பலியில் என்ன? ஹவு டு ஐ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இந்த ஐ எம் ட்ரைங் டு கனெக்ட் த டாட்ஸ். ஆவியானவர் சொல்கிறதை கேளுங்க கவனமாக. ஏன்னா இந்த வசனத்தை நீங்கள் திருப்பியும் தியானிக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு பெரிய மெசேஜை வச்சுருக்காரு. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18, 19, 20. அது ஒரு நிமிஷம். இங்கே என்னன்னா ஆதியாகமத்தில் பார்த்தோம், கர்த்தருடைய தூதனானவர் தான் என்ன சொல்றாரு, இவரை ஈசாக்க உன் கையை போடாதன்னு சொல்றது யாரு? கர்த்தருடைய தூதனானவர். தூதனானவர் யாரை குறிக்குதுன்னா ஏசு கிறிஸ்துவை குறிக்குது. ஏசு கிறிஸ்துவை தான் குறிக்குது. நீ பையன் மேலே கை போடாத, ஏன்னா லேட்டர் ஐ எம் கோன் டு சாக்ரிஃபைஸ் மை செல்ஃப். ஏன்னா ஈசாக்குனால முடியாத காரியத்தை தேவ ஆட்டுக்குட்டியானவர் தீர்ப்பார். அதுதான் ஆக்சுவலாக தீர்க்க தரிசனம். அப்போ என்னன்னா தேவ தூதனானவர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியதானே, அது அதிசயம் என்றார். அடுத்த வசனம். ஓகே 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 அல்ல, அது என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மனோவா போய், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு பேசுகிறாரு. அப்போது வெள்ளாட்டு குட்டியையும் சரிங்களா போஜன பலியையும் சரிங்களா கொண்டு வந்து அதை கண்மலையின் மேலே கர்த்தருக்கு செலுத்தினார். அப்போ மோரியா மலை, அதுக்கப்புறம் கண்மலை, அப்புறம் வந்து
கொல்கதா மலைன்னு ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன் வெரி குவிக்லி. செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருந்தாங்க. அதிசயம் விளங்கினது. அவர் பேர் என்ன சொன்னாருங்க முன்னாடி வசனத்தில்? என் நாமம் எப்பொழுது நடந்ததுன்னா அப்பொழுதே. அதாவது நீங்கள் பலி செலுத்தும் போதே, நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணும் போதே, இல்லை ஆஃபரிங் கொடுக்கும் போதே அதிசயம் விளங்கினது. அந்த அதிசயம் வந்துச்சுன்னா எஸ் இம்மீடியட்லி. ஸோ நீங்கள் இயேசு கிறிஸ்துவிட்டிருந்து எப்போங்க அதிசயம் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு வேண்டதுன்னா, அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒய் வாட் வாஸ் த ரீசன்னா, அக்கினி ஜுவாலை பலிப்பீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிப்பீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். இப்போ என்னாச்சுன்னா, அக்கினி ஜுவாலை வந்து நீங்கள் படைக்கிற அந்த ஆஃபரிங்கை அக்செப்ட் பண்ணனால தூதனானவர் அதில் ஏறி போனார். அதனால என்னாச்சுன்னா, ஏர்த்துக்கும் ஹெவனுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டானது. யாக்கோபு வந்து ஒரு தரையில் படுக்கும் போது ஒரு கனவு வருது. என்னன்னா, பரலோகமும் பூலோகத்திற்கும் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பெரிய ஏணி உண்டாயிருக்கிறதுன்னு. அந்த காரியத்தை இப்போ மனோவோடைய டைமில் ஆண்டவர் என்ன காமிக்கிறாருன்னா, அக்கினி ஜுவாலை நேராக, அதாவது ஃபயர் ஸ்ப்ரெட்டாக இருக்கலாம், இல்லை லேசர் மாதிரி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டாக வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷன். தேவனுடைய தூதனானவர் உங்களுடைய பலிகளை அக்செப்ட் பண்ணும் போது அங்கே டைரக்ட் கம்யூனிகேஷன் ஆகுது. இப்போ நானும் நீங்களும் ப்ரேயர் பண்ணும் போது ஸ்ட்ரெயிட்டாக ஹெவனுக்கு எப்போ போகும்னா, நீங்கள் பலிகளை செலுத்தும் போது நமக்கு படைக்கப்பட்ட ஒரு உண்மையான பலி, அதாவது போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, பிரதிஷ்டை பலி, அசைவாட்டும் பலி, எல்லாமே ஒன்றில் இருக்கு. ஏசு கிறிஸ்து என்ற ஒரே நாமத்தின் வாயிலாக சகல காரியங்களும் சகல ஜபங்களும் கேட்கப்படுகிறது. அதனால கர்த்தர் அதிசயத்தை உடனடியாக விளங்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா. ஸோ ஏசு கிறிஸ்து மரிச்சார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னும் போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இந்த வசனத்துக்கு திரும்ப வரேன், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் என்ன ஆக்கணும்னா, ஹி நீடட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ, நம்ம எல்லாருமே பேசுகிறோம். ஹலோ பேசிகிட்டே இருக்கோம். கேட்குதா கேட்குதா கேட்குதான்றோம். கேட்கவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஃபோனை கட் பண்ணிட்டு திருப்பி கூப்பிட, கரெக்டா? அதானே பண்ணுவோம். ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிடணும். ஐடியில் இருக்கவங்க வந்து இது ஒரு சீக்ரெட், நான் வெளியரங்கமே சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்க, ஒரு கம்ப்யூட்டரில் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது, சாஃப்ட்வேர் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது, இல்லை அப்கிரேட் ஆயிடுச்சு, எஃபெக்டிவாக எப்போ பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தேனாக்கா ஒரே ஒரு இது தான் சொல்லுவாங்க, என்னென்னா ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஸோ அந்த மோமெண்ட், அந்த ஒரு மோமெண்ட், அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். என்ன ரீசன்? என் தேவனே ஏன் கைவிட்டீர்னா, ஃபார் அ மோமெண்ட் ஆண்டவர் இந்த ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. அதனால் ஆண்டவர் வந்து அந்த பிதாவானவரை விட்டு பிரிகிற காரியத்தை உணர்ந்தனால ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்குறாரு. ஆனால் ஒன்ஸ் அது முடித்த உடனே ஆண்டவர் திருப்பியும் பிதாவோடு சேர்க்கப்பட்டார் இருக்கு. ஆண்டவர் 3 நாளெல்லாம் எடுத்துக்கல, ஆண்டவர் இம்மீடியட்லி பிதாவோடு சேர்க்கப்பட்டார். ஏன்னா இமைப்பொழுது தான் கைவிட்டார், ஆனால் உருக்கமான இறக்கினால் சேர்க்கப்பட்டார். கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி அவர் மறிச்சனால என்ன நம்மளுக்கு கிடைச்சதுன்னா, ஆதியாகமத்திலே சொல்கிறாரு 22:17, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருவின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் பேரையே அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு, இந்த காரியம் ஈசாக்கு செய்ய முடியாத இயேசு கிறிஸ்து பண்ணனால ஆண்டவர் சகல ஜனங்களையும் தம் வசமாக கொள்ளும்படி அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து அந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஏன் என்னை கைவிட்டீர்னா, இமைப்பொழுது ஆண்டவர் கைவிட்டார், ஆனால் உருக்கமான இறங்களால் சேர்த்து கொள்வார். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அந்த இமைப்பொழுது கூட ஆண்டவர் என்னையும் உங்களுக்கு கைவிட மாட்டார். ஏன்னா அந்த இமைப்பொழுது கைவிடுதலையும் அவர் தாமே ஏற்றுக்கொண்டார். தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.